முருகன் என்னும் திருநாமம் முழங்கும் இடம் கதிர்காமம். குருபரனே சரணம் உந்தன் சேவடி, தோளில் குறுகுதையா நான் சுமக்கும் காவடி. பத்துமலை அழகு குமரனை பார்த்து களித்திருந்தோம், செந்தமிழ் பாடி பூத்து நின்றோம். அழகு குமரனின் செந்தமிழ் பாடி பூத்து நின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் மலேசியாவின் தைப்பூச நேரலை. ஆதரவு டிஜிஎம் இன்டர்நேஷனல். அன்பர்களே, மலேசியாவின் தாய் கோவிலாம் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு வெள்ளிரதம் புறப்பட்டு நேற்று பகல் 1 மணிக்கு பத்துமலை வளாகத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு சேவற்கொடி ஏற்றப்பட்டு பத்துமலை திருத்தலத்தின் 125ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா இனிதே தொடங்கியது. 1.4 மில்லியன் மக்கள் புடைசூழ பால் குடங்களும் காவடிகளும் அணிவகுத்து வர உருமி மேளங்கள் ஒலிக்க கோலாகலமாக ஆரம்பமானது பத்துமலை திருத்தலத்தின் 125ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா. இந்த திருவிழா நாளை மாலை 3:30 மணிக்கு தாய் கோவிலை நோக்கி புறப்பட உள்ள வெள்ளி ரதத்தோடு ஒரு நிறைவை நாடவுள்ளது. அன்பர்களே, இன்று மாலை 6 மணி வரை ஏறக்குறைய 15,000 பால் குடங்கள் மற்றும் காவடிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதனை தவிர்த்து 16,000 அர்ச்சனைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. பத்துமலை தைப்பூசம் பக்திக்கு மட்டுமல்ல, வணிகத்திற்கும் புகழ்பெற்ற ஒரு விழாவாகும். கடந்த வாரமே தொடங்கப்பட்ட கடைகள் வார இறுதி வரை திறந்திருக்கும் என்பதால் மக்கள் கூட்டம் தொடர்ந்து கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் பார்ப்பது போல மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் அது குறித்த ஒரு நிலவரம் இதோ உங்களுக்காக. அன்பர்களே, திருவிழா என்றாலே கடைகள் தான். அங்கு நடைபெறுவது அதில் விட ஒரு சுகம்தான். அன்பர்களே, இன்று காலை வரை முருகனின் மையழகை கண்டு ரசித்த நாம் இன்று தற்போது பத்துமலையின் இன்னொரு முகத்தையும் காணவிருக்கிறோம். ஆம் நேருக அன்பர்களே, பத்துமலை திருத்தலம் தைப்பூசத்தன்று நேர்த்திக்கடனை செலுத்துவது மட்டுமின்றி வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வியாபார தலமாகவும் அமைந்துள்ளது. தற்பொழுது இங்கே பார்த்தீர்கள் என்றால் நிறைய கடைகள் போடப்பட்டுள்ளன. அந்த கடை வீதிகளில் ஒரு சிறிய உலா போயிட்டு வருவோம், வாருங்கள். பெயர் சொல்லுங்க. எத்தனை வருடங்களாக இந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு வரீங்க? வணக்கம், நான் இந்த துறையில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். உங்களுடைய பெயர்? என் பேர் பூவனா. இந்த பத்திகை தைப்பூச திருநாள் அப்போ இங்கே உள்ள கடைகள் போட்டிருக்காங்க. இங்கே உள்ள இடத்துல வந்து நீங்கள் எத்தனை தடவையாக வந்து இந்த வர்தனை போடும் தொழிலில் வந்து ஈடுபட்டு? இதுதான் என்னோட முதல் தடவை. சரி, வர்தனை போடுறது வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளதுன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம ட்ரெடிஷன்னால் நிறைய பேர் வந்து போடுறாங்க. வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. யார் அதிகமாக வராங்க? சின்ன பிள்ளைங்க அதிகமாக வராங்களா இல்லை பெரியவங்க அதிகமாக வராங்க? சின்ன பிள்ளைங்க, டீனேஜர்ஸ் நிறைய பேர் வந்து விருப்பமாக போடுறாங்க மருதாணி. திருவிழானாலே இந்த மாதிரி அவசில்வர் பொருட்களுக்கு வந்து தனி வரவேற்பு இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கு? ஆளுங்க வந்து என்ன மாதிரியான பொருட்கள்லாம் விரும்பி வாங்குறாங்க? ஓகே, இந்த திருவிழா பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து சாமி போய் முருகரை வழிபாட்டு கும்பிட்டுட்டு நேராக வந்து இங்கே தான் வராங்க. சிலுவர் கடைக்கு தான் வராங்க. எல்லா கடைக்கும் வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க இங்கே கேளுக்கு வரவங்க வந்து ரொம்ப பேர் வந்து வெளியூர்லேருந்து வரதுனால ஸோ போகும்போது ஒரே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. ஜாமான்னா நிறைய ஜாமான் அள்ளுறாங்க. பிஸ்னஸ் வந்து வெங்கலமும் சிலுவரும் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு.
வருடங்களாக இங்கே உள்ள மூடி இருக்கும் கடையில் பணிபுரிகிறீர்கள்? இந்த கடையை நாங்கள் வந்து 1984 ஆரம்பித்தோம் பத்துக்கள் உலகத்தில். இது வந்து எங்களுக்கு 34 வருடத்துக்கு மேலே போயிடுச்சு. சரிங்க ஐயா, இப்பொழுது வந்து பத்துமலை தைப்பூசம் என்றாலே வந்து உலக புகழ் பெற்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த முடி காணிக்கை செலுத்துபவர்களின் எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த எண்ணிக்கை வந்து உயர்ந்துக்கிட்டு தான் போகுது. அது குறைந்தது மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த வருடம் நல்ல கணிசமான ஒரு எண்ணிக்கை தான். ஏன்னா பக்தர்கள் அதிகமாக வந்து வேண்டிக்கிட்டு வரும்போது அவங்களோட காணிக்கை வந்து அதிகமாக தான் வருது. சரிங்க ஐயா, பத்துமலை தைப்பூசம் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னால் ஒரு நாள் மட்டும் இல்லை, பல நாட்களுக்கு வந்து நீடிக்கிறது. அதாவது தைப்பூசத்துக்கு முன்பும் பின்பும் மக்கள் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எங்களோட இதில் பார்க்க போனால் அது சனிக்கிழமையிலேருந்து பக்தர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். ஆனால் அதிகமான கூட்டம் தான் இந்த வாட்டி. வந்து அவங்க சொன்ன போது நாங்கள் பத்திரிக்கைலாம் பார்த்த மாதிரி 1 லட்சம் பேர் இருக்குது. அதுக்கு அதிகமாக தான் இருக்கிறாங்க. உண்மையிலே 10 பேர்கள் இந்த வாட்டி அதிகமான கூட்டம். நீங்கள் பார்த்தது கடைகள் குறித்த நிலவரமாகும். அந்த வகையில் சக்தி மைந்தனின் வெள்ளி ரதம் முதல் இன்றைய தைப்பூச விழா வரை நாங்கள் வழங்கிய இந்த தைப்பூச சிறப்பு நேரலையின் வழி பத்துமலை முருகனை தரிசிக்க நினைத்தவர்களுக்கு முருகப்பெருமானின் ஆசி கிடைத்திருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நேரலை குறித்த காணொளிகளை www.வணக்கமலேசியா என்ற அகப்பக்கத்தில் நீங்கள் சென்று பார்க்கலாம். இதோடு வணக்கம் மலேசியா வழங்கிய தைப்பூச நேரலை ஒரு நிறைவை அடைகிறது. கண்டவர் வியக்கும் எழில் தோற்றம் அவன் கருணை கடலின் அவதாரம். கையினில் வேலினை தாங்கி நின்றான், கனியிதழ் புன்னகை பூத்து நின்றான். பத்துமலை அழகு குமரனின் அருள் பெருக இவ்வையகம். பத்துமலை முருகனுக்கு அரோகரா.